நான் மூத்திரம் பேத்த கேட்டு உனக்கு சாலி சங்கிலி சத்தம் சங்கிலி சத்தம் ஒன்னோட ஒண்ணு அடிக்குது இல்ல அதே அதே கேக்குதே போல 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 போல
என்ன பவுடர் ஊத்துறா? என்ன பவுடருக்குலாம் போறாங்க? பாப்பாவுக்கு மாவு காசு. என்ன மாவு டப்பா? பாப்பாவுக்கு பணியார செட்டில ஊத்து. பாப்பா செட்டி. ஏண்டா? எந்த பாப்பால கூட? சின்ன பாப்பா பணியார செட்டில ஊத்துறதுக்கு கரைக்க சொன்னாலா? பாப்பாலா? தமிழ்நாட்டு பையன் தூள் மாவு அரைச்சான்ட்டுக்கிறான். யார் அவன்? இந்த மீசக்காரனா? ஏய் என்ன? அந்த மீசக்காரனே. ஆமா. ஒதிரி பார்த்து புடிச்சு பார்த்து தான் மாவு அரைக்கணும். நானும் ரொம்ப நைஸா இருக்கறத இப்படி புடிச்சா மாதிரி அரைச்சு பார்த்தேன். அதிகமா கை வைக்கிறியா? இல்ல. நீ ஏமாந்தா கையை வைப்பா. ஆளையும் போடு விடா. அவன் என்ன பண்றா? நைஸா நரநரன்னு அரைச்சு விட்டாமா. கொஞ்சம் டைம் ஆகி போச்சு. வர உதிரி மாவு வந்துச்சுமா. நீ கூப்பிட்டாங்காட்டியும் ஊத பார்த்து மாவு வருது. எங்க பூசான்? அருவி இத்தாதி சமனாய்க்கு வந்திருக்கும் பொழுது என்னவர் யார் இனி யார் என்று விளக்கம் எல்லோருக்கும் தெரியணும். தெரிஞ்சா என்கிட்ட நான் வந்து உங்கள்கிட்ட தெரிய மாட்டேன். வேற வார்த்தையெல்லாம் பேச மாட்டேன். ஆமா யாரும் தெரிஞ்சதானே. நான் யாரு? யாருடைய மகள்? யாருடைய மகள் தெரியுமா? ஒன்னும் தெரியலம்மா. ஏன்பா உண்மையா? எனக்கு ஒன்னும் தெரியல. அம்மா சொல்லும். தெரியல, யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அருவி உலக ரட்சகனாய கோபால கண்ணனுக்கும் ஆமா தாய் லட்சுமி தேவிக்கும் ஆமா பிறந்தவள் என்னுடைய அபிதானம் சுந்தரி. சுந்தரி எதிர்க்கு வந்து குந்திரி குந்திரி அவங்க கூட்டுக்காரன். சுந்தரி நீ அவங்க கூட்டுக்காரி குந்திரி. யாரோட பொண்ணு விளக்கமா கேட்டியா? கேளு. யாரோட பொண்ணுமா? ஏன்டா அப்ப சொன்ன கூட கதை உனக்கு? நம்ம கோபால கண்ணு போய் நடக்குதா? சுத்தாட்டு காலில திருட்டு சக்கரை வைக்கிற கோபால கண்ணா நடக்குது. திருட்டு சக்கரை வைக்கிற கோபால கண்ணா உலக ரட்சகனாகிய கல்லுக்குள் இருக்கின்ற தேரைக்கும் இருக்கின்ற தேரைக்கும் முட்டைக்குள் இருக்கின்ற கருவுக்கும் மூக்குக்குள் இருக்கின்ற சளிக்கும் காத்து வரக்கூடிய என்னுடைய தந்தை கோபாலக்கண்ணன். கோபாலக்கண்ணன் உலக ரட்சகங்கிற திருப்பதியில திருப்பதியில கீரா இருப்பாரு. தாய் லட்சுமி தேவிக்கும் பிறந்தவள் என்னுடைய அபிதான சுந்தரி. அவங்க ரெண்டு பேரும் அந்தந்த பெத்திக்கிறாங்க. குழந்தை பாவம் பிடி கடுக்கு பால் குடிக்காதான். பசுல இருந்து பால் கொண்டாந்து கொடுக்கூடாது. கோபால கண்ணந்து அம்மா பசு காமிக்கிட்டு அது ஏன்னா 4 காம குட்டி ஈத்துன்னு வந்து கொடுக்கூடாது. குழந்தை பாவம் கோபால் விட்டு பண்ணாட்டுங்குது. கோபால கண்ணா பகவான் விட்டு பண்ணா சரி சரி. அருவி அப்படி இருந்தாலும் நான் எப்படி வருகிறேன்? யாரும்
வேல் போன்ற விழி, வில் போன்ற புருவம், கோவை இடை போன்ற உதடி, செண்டு மலர் போன்ற சனம். ஏன்டாப்பா மலர் போன்ற சனம் அவன் போறாம்மா. நம்ம தொட்டாசி ஒண்ணு ஒட்டிக்குதா அது மாரி கேட்ட வச்சு நடக்கிறாம்மா அவன். ஆமா வாயத்தண்டு போன்ற துறை. அதே பையன் வாயத்தண்டு வச்சா அப்ப அது உருவத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படித்தான் இருக்கும். உரு அப்ப கலவை தூக்கிட்டு 3 அடி ஏறாது. பெரிய ஆள் வேலைக்கு கூட்டு போலான்டாங்க அது ஏறாது தூக்கி. அப்புறம் அருவி அப்படி இருந்தாலும் முல்லை போன்ற பல்வரிசை காட்டி சித்தாதி சமைக்கு வருகிறேன். இருந்தாலும் எப்படி வருகிறேன்? நான் காலையிலான என் கால் நடந்து வரக்கூடிய தண்டை கொலுசானது எப்படி இருக்கிறது? அப்படி இருந்தாலும் கலகலன்னு ஒலிக்கும். கலகலன்னு தான் இருக்கும். காய் இல்லை இப்ப என்ன அம்மா என்ன மூத்திரம் பேச கேட்டு உனக்கு சங்கிலி சத்தம் சங்கிலி சத்தம் ஒன்னோட ஒண்ணு அடிக்குது இல்ல. அது எப்படி கேக்குதே? போல 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 போல. சரி சரி சல 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 கலாம்பலான்னு கேக்குது சவுண்ட் ஓவரா. அதான் அருவி அப்படி இருந்தாலும் நீ எப்படி வருகிறேன்? நந்தவனம் சென்று உயர் ஜாதி மலர் எடுக்க வேண்டும். அப்படி எடுத்து அதை ஆரமாக தொடுத்து என் கூந்தல் வெட்டி கொண்டு சித்தாதி சபனைக்கு வருகின்றார். இருந்தாலும் அருவி அப்பா அம்மா ஆமா ஆமா சரி டேய் அப்படி என்ன சன்றி நம்ம வழக்கமா எங்க செல்வது? நம்ம வழக்கமா 2 பேரும் வெடி நேரம் யார் முகத்திலும் மிக தோட்டத்துக்கு போய் வந்துருவோம். நந்தவன தோட்டத்துக்கு நந்தவன தோட்டத்துக்கு அது கொஞ்சம் 3 எழுத்து சேர்த்து தான் நான் சாட்டா சொன்னேன். அருவி அப்படி இருந்தாலும் பிறகு போக சொல்லலாம். நம்ம யார் அழைச்சது என்ன? அதான் அப்பா அம்மா 2 பேரும் முகவாணி
எத்தனை உட்காந்துங்கிறாரு அந்த ஆளு. அவருக்கே தான் பகவானே தான் வந்து பகவானே மகளை அழைச்சிட்டு வந்துட்டியா? பண்ணான்ட்டுனே சீக்கிரம் சமூகம் அழைச்சிட்டு வாடா. அம்மா அருவி அப்பா வர சொல்லிட்டாரு பாரு பகவான். சொல்லிட்டாரா? அப்பா வர சொல்லிட்டாரு வா. தந்தைய சரவணா கள்ளமில்லா என் செல்வியாலே மங்களமாய் வாழ்ந்திருப்பா. எழுந்திரு அருகாமையில அம்மா இருக்காங்க, பாதத்தை பண்ணிக்கோ. அம்மா ரொம்ப அழிச்சு விட்டுக்குது நான் தெரியல. தாயை பாதம் பண்ணிமா. மகள் சுந்தரி வணக்கம் அம்மா. சேவத்தோடு வாழ்ந்திருப்பாய். சுந்தரி அப்பா தீர்க்க மங்கள வாழ்ந்திருப்பாய். எங்க தாய் கொத்த தொங்குது தீர்க்க மாங்கல்ய பிரசு. ஏன்னா அப்படிதான் கல்யாணம் ஆனவங்க தான் வாழ்த்தணும் இல்ல, கல்யாணம் ஆக போற பெண்ணு கூட வாழ்த்தலாம். அதான் ஆக போற பெண்ணு சொன்னா தானே அது அம்மாக்கு தெரியும். அதுதான் கேக்குது. அதான் தெரிய ஒரு பெத்த பொண்ணு எப்படி சொல்றது, அதனால அது மறைமுகமா. லட்சுமி நான் சொன்ன அவ்வளவா நல்லா இருக்காது, மாப்பிள்ளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மகக்கிட்ட நீ தான் பேசணும். மகளே சுந்தரி, உனக்கு மாப்பிள்ளை பாத்துருக்கோமா? மாப்பிள்ளையா? அப்பா எனக்கு கல்யாணம். நம்ம கல்யாணமா நம்மளுக்கு கல்யாணம். ஐயா 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 கல்யாணம் மகளுக்கு எவ்வளவு குஷி பத்தியா? கல்யாணம்னா அவளுக்கு ஆனந்தம் தான். மாப்பிள்ளையாப்பா அவரு தானே? ஐயோ மாப்பிள்ளை பெரிய பணக்காரமா பொன் பொருள் வச்சு செல்வ சீமா. அப்பா அந்த வீட்டுலதான் உன்ன பொண்ணு பரியம் போட்டிருக்கேன். அப்பா அவர் தானப்பா? அவர் தானே அவரு சுந்தரி. ஒரு தாய் தந்தையோட எண்ணம் என்ன தெரியுமா? மக கடைசி வரையும் கால் மேல கால் போட்டு நல்லபடியா வாழுமா அப்படின்றதுதான் தந்தை தாயோட விருப்பம், ஆசை. அது போல இடத்துல தான் நான் உன்னை பரியம் போட்டிருக்கேன். உன்னை எண்ணம் போட்டேன். உங்க அம்மா வார்த்தையை கேட்டுதான் பரியம் போட்டேன். அம்மா வார்த்தை கேட்டியா? ஆமா, அம்மாவுக்கு தான் ஆசை அதிகம். ஆமா மாப்பிள்ளை பத்தி சொல்றா. மாப்பிள்ளை பார்த்தாச்சுமா? உனக்கு தெரியாதா? அவரு சூப்பரா இருக்கிறாரு. நீ பார்த்த உடனே மதி மயங்கிடுவாரு. மாப்பிள்ள பாத்தாச்சுமா? ஆமா பாத்துட்டு. வெள்ள சர்ட், வெள்ள வேஷ்டி, கையில பேட்டரி வச்சுன்னு இருப்பாரு, தோல் மேல துண்டு போட்டுன்னு இருப்பாரு. உன்னை பார்த்த உடனே முழுக்கிறாரு, சிரிக்கிறாரு. அது இருக்கிறாரு பாரு மாப்பிள்ள. அத பாரு, உன்னை பார்த்த உடனே அப்படியே 50 ஆகும், அப்படியே 25 அப்படியே பின்னால போயிட்டாரு, பேக் போயிட்டாரு. பாரு முறுக்கிறாரு பாரு. அப்பா யாருப்பா மாப்பிள்ள? அதான்
பணக்காரமா செல்வ சீமா ஏமா சொல்ல செல்வ சீமா பணக்காரன் 55 நாட்டுக்கு அதிபதி கால் மேல கல்யாணம் பண்ணின்னு போனேன்னு வச்சுக்கா கால் மேல கால் போட்டு சாப்பிட்டு அப்பா இப்ப மட்டும் எனக்கு என்ன போற கால் மேல கால் போட்டு சாப்பிட்டுக்கிறேன் ஆனா இங்கே சாப்பிடறது வேற அங்க போய் காலமெல்லாம் சாப்பிடறது அது வேற அதனால பெரிய பணக்காரமா சரி யாருப்பா பெரிய பணக்காரன் எனக்கு தெரியலப்பா அவர்தான் நினைக்கிறேன் சொல்லிட்டமா சொன்ன மகள் இன்னும் சந்தோஷப்படும் நினைக்கிறேன் ஆமாங்க சொல்லுங்க கண்ணே சுந்தரி யார் தெரியுமா அவனே உலகில் வல்லவன் யார் தெரியுமா அவனே 56 தேசத்துக்கு அதிபதி செல்வ சீமா ஆமா யாரு செல்வ சீமா அதிபதி யாரும் தெரியலப்பா துரை துரியோதனன்